ஹாய் பாட்டி. என்ன தங்கம், நீங்க இன்னும் தூங்கலையா? அப்பயே நான் பெட்ரூமுக்கு தூங்கறதுக்கு வந்துட்டேன். ஆனா எனக்கு தூக்கமே வரல பாட்டி. அதான் உங்ககிட்ட கதை கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். இது வரைக்கும் சொல்லாத கதையா சொல்லுங்க பாட்டி. சரி, நான் சொல்றேன். கடைசியில காட்டுல பிரிஞ்சு போன அந்த அம்மா மானும் குட்டி மானும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களாம். மாப்பிள்ள, குழந்தை அம்மா போட்டோவை பார்த்தேன்னு சொல்ற? ஆமாத்த, நான் தான் காவேரியோட பழைய போட்டோவை அவகிட்ட காமிச்சேன். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் எல்லாத்தையும் மறைச்சு வைக்கிறது? காவேரி இந்த கல்யாணத்துக்கு எப்படி சம்மதிக்க போறான்னு தெரியல அத்த. இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாத்தா கிட்ட என்னோட கல்யாண விஷயமா பேசியிருக்கா. அவ எனக்கு வேற ஏதாச்சும் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறான். எனக்காக அவ மேட்ரிமோனில எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கா. இப்ப கூட நான் விஜய்க்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இது எல்லாமே அவர் மேல இருக்கிற அக்கறை இதெல்லாம் தாண்டி நம்மளால பாதிக்கப்பட்டாருங்கிற ஒரு மனிதாபமானதுனாலதான். ஆனா நீ என்னடானா இப்ப பாரு, என்ன அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தியே பேசிட்டு இருக்க. எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சுத்தமா விருப்பம் இல்லமா. அவரோட ஒய்ஃப அவரு எப்படிலாம் உருகி உருகி லவ் பண்ணாருன்னு அவர் சொல்லியே நான் கேட்டிருக்கேமா. அது மட்டும் இல்ல, அவரு இன்னும் அவங்கள மனசுல நினைச்சுட்டே தான் இருக்காரு. இப்படி இன்னொரு பொண்ணை லவ் பண்ண ஆள்லாம் எனக்கு செட் ஆக மாட்டாருமா. எதுக்காக நீங்க அந்த மேட்ரிமோனி அக்கௌண்ட்டை டிலீட் பண்ண நினைக்கிறீங்க? உங்க பேரனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுங்கிற அக்கறை உங்களுக்கு சுத்தமா இருக்கா இல்லையா? நீங்க தானே எனக்கு உங்க பேரனோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து மேட்ரிமோனில அக்கௌண்ட் செட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க. அப்புறம் ஏன் இன்னைக்கு டிலீட் பண்ண நினைக்கிறீங்க? நீங்க எந்த மாதிரி பொண்ணு எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க. நாங்க அந்த மாதிரி ப்ரொஃபைல சர்ச் பண்றோம். சொல்றேங்க, உங்களை நேர்ல பார்த்து சொல்றேன்.